மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 3 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அருள்மிகு சந்தைக்கடை மாரியம்மன் திருக்கோவில், இரண்டாவதாக கொல்லங்குடி மாரியம்மன், மூன்றாவதாக வேலூர் சூளைமேடு ரேணுகாம்பாள் ஆலயம். முதலில் சந்தைக்கடை மாரியம்மனை பார்ப்போம். ஒரு முறை ஊட்டியில் ஒளிமிக்க கண்களும் தெய்வீக மனம் கமழும் முகமும் கொண்ட சாந்தமே உருவெடுத்த தோற்றம் கொண்ட 2 சகோதரிகள் வடக்கே இருந்து வந்து அங்கே தங்க இடம் கேட்க, அங்கிருந்தவர்கள் தங்களை அறியாமல் அருகிலிருந்த மரத்தடியில் தங்கிக் கொள்ளுமாறு சொல்ல, அப்போது மின்னல் கீற்று விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் தோன்றி மறைய அந்த 2 பெண்களும் மறைந்தார்கள். தங்களிடம் அம்பாளே வந்து இடம் கேட்டதை நினைத்து அவர்கள் வந்து தங்கிய மரத்தடியில் கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினார்கள். இந்த கோவில் சந்தைக்கடை மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்பட்டது. கருவறையில் அன்று தோன்றிய 2 தேவிகளும், மாரியம்மன் காளியம்மன் என்ற 2 தேவிகளும் ஒரே ஆலயத்தில் விட்டிருக்கின்றார்கள். இந்த திருத்தலத்தில் நவக்கிரக நாயகர்கள் தம்பதி சமேதர்களாக அருள்பாலிக்கின்றார்கள். காளி உக்கிரகமாக இல்லாதது, சாந்தமாக வீட்டிருப்பது ஒரு விசேஷமான நிகழ்வாகும். இங்கு பிப்ரவரி மாதம் திருவிழா நடைபெறுகின்றது. அப்போது துர்க்கை, காமாட்சி, பார்வதி, மீனாட்சி, ராஜேஸ்வரி, ஹெத்தையம்மன், பகவதி என பல்வேறு திருக்கோலங்களில் அம்மன் திருவீதி உலா அருள்பாலிக்கின்றார். இந்த திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். தேர் வீதி உலா வரும்போது உப்பு நீரில் கரைவது போல தங்கள் துன்பங்கள் கரைய பக்தர்கள் உப்பு அள்ளி வீசுகின்றார்கள். அமாவாசை தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆடி வெள்ளிக்கிழமைகள் மற்றும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருநாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மாதந்தோறும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நலக் குறைவு உள்ளவர்கள், ஊனமற்றவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள் இங்குள்ள மாரியிடம் வேண்டிக் கொண்டால் பூரணமாக குணமடைகிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வைக்கின்றார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடனை செலுத்த கோழி குஞ்சு மற்றும் கருப்பு புடவையையும் காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். அடுத்ததாக கொல்லங்குடி மாரியம்மன், சிவகங்கை தொண்டி நெடுஞ்சாலையில் அமையப்பட்டிருக்கின்ற சிற்றூர் கொல்லங்குடி. இங்குள்ள மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. அன்னை கேட்டவர்களுக்கு வரம் தரும் வரப்பிரசாதி. எல்லா மாரியம்மன் திருக்கோயில்களும் நடப்பது போல இங்கும் திருவிழாக்களும் உற்சவங்களும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக வேலூர் சூளைமேடு ரேணுகாம்பாள் ஆலயம். வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டம் வேலூர் சூளைமேட்டு பகுதியில் ரேணுகாம்பாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது. வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ரேணுகாம்பாள் ஆலயத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, துர்க்கையம்மன் மற்றும் நவக்கிரகங்களுக்கான சன்னதிகள் இருக்கின்றன. அம்பிகையாகவும் ஆனந்த தாயாகவும் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகின்றாள் ரேணுகாம்பாள். ஆடி மாத பூஜைகள் வெகு சிறப்போடு நடைபெறுகின்றது. ஆகம வழிபடி பூஜை முறைகள் செய்யப்படுகின்றது. 1000 மக்கள் அன்னையை வணங்கி அருளாட்சி பெறுகின்றார்கள். இந்த 3 ஆலயங்களோடு இன்றைய உரையை நாம் முடித்துக்கொண்டு நாளை வெள்ளிவாக்கத்தில் அமைந்திருக்கும் பாலியம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று விழுந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.